வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பேர்ன் ஒன்லி விக்டரி ஒன்லி மெல்பேர்ன். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளதாகவும் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்றும் புதுச்சேரியில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இயற்பொருள், டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி உள்ளிட்டவையே இந்தியா இலங்கை இடையே முக்கிய ஒத்துழைப்புக்கான தூணாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் டெல்லி, ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு, சுற்றுலா, எரிசக்தி, வணிகம், பொருளாதாரம், முதலீடுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. டெல்லியில் பிரதமர் மோடி, இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கு இடையே மின்சார பரிமாற்ற தொடர்பு, பெட்ரோலியம் பைப்லைன் அமைப்பதற்கான பணிகள் நடைபெறும் என்றார். தொடர்ந்து பேசிய இலங்கை அதிபர், மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கூட்டாட்சி மற்றும் நடைமுறைக்கு மாறான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான இந்த திட்டத்தை இந்தியா கூட்டணி வன்மையாக எதிர்ப்பதாகவும் இது சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் அரசியலமைப்பை காப்பாற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். ராணிப்பேட்டையில் சுமார் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் காலணி உற்பத்தி ஆலை அமைகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தோல் அல்லாத காலணிகளை உருவாக்குவதில் உலகளவில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் தைவானைச் சேர்ந்த ஹாங்ஃபு உற்பத்தி ஆலை பணப்பாக்கம் சிப்காட்டில் அமைவதன் மூலம் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிறுவனம் அடிடாஸ், நைக் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் காலணி உற்பத்தியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் இருந்து சென்னை திரும்பிய செஸ் சாம்பியன் குகேஷுக்கு விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட செஸ் போர்டு போன்று வடிவமைக்கப்பட்ட சிறப்பு காரில் குகேஷ் தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் கோப்பையை வீட்டிற்கு கொண்டு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தனக்கு அனைவரும் வழங்கிய ஆதரவு புத்துணர்ச்சியை தந்ததாகவும் குகேஷ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பதக்கத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நாளை பாராட்டு விழா நடைபெறுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்.
ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் என எந்த அலர்ட் போட்டாலும் செம்பரப்பாக்கம் ஏரி தாங்கும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை செம்பரப்பாக்கம் ஏரியை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் நிதி ஆதாரம் கிடைத்தவுடன் எல்லா அணைகளையும் ஏரிகளையும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி. வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அரசு பாரபட்சம் பார்ப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நிவாரணம் கோரி பண்ருட்டி கடலூர் சாலையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை அருகே மின்வாரிய ஊழியர் ஒருவர் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் மின்கம்பியை சரி செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. முக்கூடல் அருகே உள்ள நீரேற்று நிலையங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதை அடுத்து மாரித்தங்கம் என்ற ஊழியர் உயிரையும் பொருட்படுத்தாமல் மின்கம்பியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த நல்லியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு வெளியே சென்று வருவதில் சிரமம் அடைந்து வந்தனர். இந்நிலையில் ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்ற அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாநகர குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த வெள்ள நீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மேலும் உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை இருப்பதாக கூறும் பொதுமக்கள் அதிகாரிகள் யாரும் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர் கனமழையால் தனி தீவு போல காட்சியளித்த மீனவ கிராமம் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியது. இதுகுறித்து கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் புன்னக்காயல் மீனவ கிராமத்தில் உள்ள சுமார் 200 வீடுகள் வெள்ள நீரில் சூழ்ந்தது. இந்த நிலையில் வருவாய்த்துறை சார்பில் JCB இயந்திரம் மூலம் வெள்ள நீர் அகற்றப்பட்டதால் அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. அதிமுக தொண்டர்கள் ஒன்றாக இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருப்பதாக டிடிவி தினகரன் கடுமையாக சாடியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயக ரீதியாக இரட்டை இலையையும் கட்சியையும் மீட்டெடுப்போம் என்றும் திமுகவின் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக உதவுவதாகவும் விமர்சித்தார். பழனிசாமி என்ற சுயநல மனிதரிடம் மாட்டிக்கொண்டுள்ள அதிமுக 2026 தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடும் என்றும் காட்டமாக கூறினார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் ரயில் நிலையம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்பொழுது குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம், மின்சார ஒழுங்குமுறை சட்டம், விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிடப்பட்டது. இதேபோல் நாகை, திருவாரூர், திருச்சி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள கலைஞர் தொழில்நுட்ப கல்லூரியில் அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசு பள்ளிகளில் கற்போம் கற்பிப்போம் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆய்வுக் கூடங்களில் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் அனைவராலும் பாராட்டப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கல்வித்துறையில் தமிழகம் தொடர்ந்து வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருந்து வருவதாகவும் அவர் கூறினார்.
பண மோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டிய 140க்கும் மேற்பட்டோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். செந்தில் பாலாஜியும் இன்று நேரில் ஆஜரானார். கடந்த 2011, 2015 ஆண்டுகளில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்தது. இதுகுறித்த வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 150 பேரும் வரும் ஜனவரி 6, 7, 8 தேதிகளில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்தியாவிலேயே வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில்தான் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மின்வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக அளிக்கப்படுவதாகவும், அதற்கு மேல் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு சராசரி கட்டணம் 113 ரூபாயாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் 100 யூனிட்டுகளுக்கு 643 ரூபாய், ராஜஸ்தானில் 833 ரூபாயும், மகாராஷ்டிராவில் 668 ரூபாயும் வசூலிக்கப்படுவதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. கோவையில் குண்டுவெடிப்பு முக்கிய குற்றவாளி பாஷா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 1998 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட அல்வுமா இயக்க தலைவர் பாஷா கடந்த 3 மாதங்களாக பிணையில் உள்ளார். இந்நிலையில் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு நேற்று கோவை பீளமேடு பிஎஸ்டி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பாஷா உயிரிழந்தார். சென்னையை அடுத்த செம்பரப்பாக்கம் ஏரியின் மதகுகளில் இருந்து உபரி நீர் சீறி பாய்ந்து வெளியேறும் கழுகு பார்வை காட்சி பிரமிக்கத்தக்க அளவில் உள்ளது. தொடர் மழை காரணமாக செம்பரப்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்ததால் 5 கண் மதகில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் 1500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. உபரி நீர் சீறி பாய்ந்து வெளியேறும் கழுகு பார்வை காட்சிகள் பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் செம்பரப்பாக்கம் ஏரி கடல் போலும் காட்சியளிக்கிறது. அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது, அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தன்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று, அதனை ரசிகர்கள் மற்றும் மக்கள் நம்ப வேண்டாம் என்று இசைஞானி இளையராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார்கோவில் கருவறையில் இளையராஜாவை அனுமதிக்க மறுத்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் நான் அல்ல என்றும் இளையராஜா சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். திமுக கூட்டணியை அகற்றி தமிழகத்தில் புதிய காற்று வீச வேண்டுமானால் எல்லோரும் ஒருமித்த கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் உள்ள கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை நடிகை கஸ்தூரி சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடினமான நேரங்களில் தனக்கு பக்கபலமாக இருந்தவர் அண்ணாமலை என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இசைக்கடவுளான இளையராஜாவை கோயிலுக்குள் விடவில்லை என வரும் சர்ச்சையை கண்டிப்பதாகவும், எந்த சாதியினரும் கருவறைக்குள் செல்ல முடியாது எனவும் கூறினார். திமுகவின் ஆட்சியை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சங்கமம் நம்பவூர் திருவிழா ஜனவரி 14 முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியை 13ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்றும், 5 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்வில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் வரலாறு காணாத சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக நூற்பாலை சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பினர்,
வங்கியில் பெறும் வட்டியில் 6 விழுக்காடு வட்டியினை நூற்பாலை நிறுவனங்களுக்காக அரசே ஏற்றுக்கொண்டு வழங்க உள்ளது என்றும் இத்திட்டம் சிறு குறு நூற்பாலைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் ஆர்.என்.ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை நிறுவுவதற்கான சட்ட மசோதா கடந்த பிப்ரவரி மாதம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் ஆணையத்துக்கு ஒரு தலைவர், 3 முழுநேரம் 3 பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்திற்காக வாங்கப்பட்ட 4 புதிய லாரிகளை மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பமல், பல்லாவரம், செம்பாக்கம் கிழக்கு, தாம்பரம் உள்ளிட்ட 4 மண்டலத்தில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 9,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 லாரிகள் புதியதாக வாங்கப்பட்டது. இவைகள் மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. செங்குன்றத்தில் வீட்டிற்குள் புகுந்து 2 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை பணம் பறித்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செங்குன்றத்தை சேர்ந்த வீரம்மாள் தமது மகன்களுடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீரம்மாளின் 2 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 10 சவரன் நகை, வெள்ளி கொலுசு, 2 செல்போன்கள், 20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. துபாயிலிருந்து சென்னைக்கு சுமார் 1,45,00,000 மதிப்பிலான தங்கக் கட்டிகளை கடத்தி வந்த விமான ஊழியரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் விமானத்தின் கேபின் ஊழியரான கேரளாவைச் சேர்ந்த முசஃபீர் என்பவரை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டனர். அப்போது தன்னுடைய ஆடையில் பெல்ட் அணியும் பகுதியில் மறைத்து வைத்திருந்த 4 தங்கக் கட்டிகள் சிக்கின. இதையடுத்து அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்தனர். நேரு காந்தி குடும்பத்திற்கு உதவுவதற்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் அரசியலமைப்பு மீதான விவாதத்தில் பேசிய அவர், அதிகாரத்தில் இருந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை வலுப்படுத்திக் கொள்ள அரசியலமைப்பில் திருத்தங்கள் செய்தார்களே தவிர ஜனநாயகத்தை வலுப்படுத்த அல்ல என சாடினார். மேலும் அவசர நிலைக்கு எதிராக தன்னுடைய குழந்தைக்கு மிசா என பெயரிட்ட தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். இலங்கை அதிபர் இந்தியா வந்துள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தை எழுப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அபராதத்தை ரத்து செய்து படகுகளை விடுவிக்க மத்திய அரசு சார்பில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நேரு பற்றிய உண்மைகளை பிரதமர் மோடி திரித்து கூறியதாக காங்கிரஸ் தேசிய தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலமைப்பு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் பேசிய அவர், நேரு பற்றிய பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். RSS தலைவர்கள் அரசியலமைப்புக்கு எதிராக மனுஸ்மிருதிக்கு ஆதரவு கொடுத்தது மட்டுமல்லாமல் பெண்கள் வாக்களிக்கும் உரிமையையும் எதிர்த்ததாக கார்கே புகார் தெரிவித்தார்.
தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர் ஹிந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறினார். மாநிலங்களுக்கான உரிமையை மத்திய அரசு பறித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் அரசியல் சாசனத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது நடைபெறுவதாக சாடினார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான அட்டூழியங்களுக்கு எதிராக அரசு குரல் எழுப்ப வேண்டும் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வங்கதேசத்தில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் அட்டூழியங்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி கூறினார். ரஜோரி மாவட்டத்தில் 5.5 கிலோ ஹெராயின் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகிக்கும்படும் வகையில் இருந்த 2 பேரிடம் சோதனை செய்ததில் போதைப் பொருள் சிக்கியது. மசூதிக்குள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிடுவது எப்படி குற்றமாகும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னதாக இது தொடர்பான வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் ஹைதர் அலி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்படி அடையாளம் காணப்பட்டனர் என மனுதாரர் தரப்புக்கு கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்தது. தமிழகம் முழுவதும் கடந்த 2019-20 ஆண்டில் 23 லட்சம் லிட்டராக இருந்த ஆவின் பால் விற்பனை தற்போது 30 லட்சம் லிட்டராக அதிகரித்துள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆவின் பால் விற்பனையை அதிகரிக்கும் விதமாக சோதனை அடிப்படையில் கிரீன் மேஜிக் பிளஸ் என்னும் பால் வகை சில ஒன்றியங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து தனியார் பால் நிறுவனத்தின் விலையை காட்டிலும் குறைவான விலையில் ஆவின் நிறுவனம் பால் விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து சென்னை கடத்தி வரப்பட்ட 7,50,00,000 ரூபாய் மதிப்பிலான உயரக கஞ்சாவை மோப்பநாய் உதவியுடன் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். மோப்பநாய் செய்கை காட்டியதன் அடிப்படையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் பயணி ஒருவரை தனியாக அழைத்து சோதனையிட்டனர். அப்போது தன்னிடம் இருந்த அட்டைப்பட்டிக்குள் சாக்லேட் இனிப்புகள் இருப்பதாக பயணி கூறிய நிலையில் சோதனையின் போது சுமார் 8 கிலோ உயரக கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. திருச்சியில் இயற்கைக்கு மாறாக மாடிஃபிகேஷன் கல்ச்சர் என்ற பெயரில் டாட்டூ சென்டர் நடத்திய 2 கைது செய்யப்பட்டனர். மேல சிந்தாமணியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கண்களுக்குள் பெயிண்டிங் செய்வது, நாக்கை ஆபரேஷன் செய்து கிழித்துக் கொண்டு வண்ணம் தீட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் டாட்டூ சென்டர் நடத்திய ஹரிஹரன், ஜெயராமன் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அந்த சென்டருக்கும் சீல் வைத்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறக்கப்பட்டதை அடுத்து திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு திருவொற்றியூரில் உள்ள பழமை வாய்ந்த தியாகராஜ கோயிலில் உள்ள மூலவர் ஆதீஸ்வரர் தங்கமுலாம் பூசப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது சாமி தரிசனத்திற்காக குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திரண்டினர். மேலும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த தடுப்புகளை சேதப்படுத்தியதால் பிரகாரம் முழுவதும் பரபரப்பானது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கொள்ளிடம் ஆற்றில் 20க்கும் மேற்பட்ட மாடுகள் வெள்ளத்தில் சிக்கி தவித்த காட்சி வெளியாகியுள்ளது. வடுகக்குடி கொள்ளிடக்கரை ஓரமாக கொள்ளிடம் ஆற்றின் நடுவே உள்ள திட்டுகளில் 20க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் மேய்ச்சலுக்கு விட்டனர். இந்த நிலையில் கொள்ளிடத்தில் 22,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டதால் மண் திட்டுகளில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை தண்ணீர் சூழ்ந்தது.